நேதாஜியின் வாழ்க்கை வரலாறு. நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவராவார். இந்தியா உடனடியாக சுதந்திரமடைய வேண்டும், அதற்கு ஒரே வழி போர் மட்டுமே என தீர்மானித்து நாட்டின் விடுதலைக்காக ஆயுதமேந்தி இராணுவ ரீதியாக போராடிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். இந்திய விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் 9வது மகனாக பிறந்தார். இவருக்கு 8 சகோதரர்களும் 6 சகோதரிகளும் இருந்தனர். இவருடைய தந்தை ஒரு புகழ்பெற்ற வக்கீலாகவும் தாய் ஒரு தெய்வ பக்தி மிக்கவராகவும் இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் தொடங்கினார். பின்னர் 1913இல் கொல்கத்தா ரேஷன் ஷா கல்லூரியில் தன்னுடைய உயர்கல்வியை முடித்த அவர் படிப்பில் முதல் மாணவனாக விளங்கினார். சிறு வயதிலிருந்தே விவேகானந்தர் போன்றோரின் ஆன்மீக கொள்கைகளை ஆர்வமுடன் படித்து வந்தார். 1915ஆம் ஆண்டு கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்த அவர் CF ஓட்டன் என்ற ஆசிரியர் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை சொன்னதால் அவருக்கு ஏற்பட்ட தகராறில் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார். பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை பட்டம் பெற்றார். தன்னுடைய பெற்றோரின் விருப்பத்திற்காக 1919ஆம் ஆண்டு ICS தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார். ICS தேர்வில் 4வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். 1919இல் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் போஸை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகை செய்தது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெள்ளையராட்சி மீது சுபாஷ் சந்திர போஸிற்கு ஒரு வெறுப்புணர்வை அதிகரித்தது மட்டுமல்லாமல் லண்டனில் தன்னுடைய பணியை துறந்து 1921ஆம் ஆண்டு இந்தியா திரும்பி வரவும் வழிவகை செய்தது. பாரத நாட்டின் விடுதலைக்காக பல நாடுகளுக்கு பயணம் செய்த நேதாஜி ஆஸ்திரியாவைச் சேர்ந்த எமிலி என்பவருடன் அறிமுகம் கிடைத்தது. இவர்களின் சந்திப்பு பிறகு காதலாக மலர்ந்து டிசம்பர் 27, 1937ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 1942ஆம் ஆண்டு அனிதா போஸ் என்ற மகளும் பிறந்தார். தன்னுடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா திரும்பினார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். CR தாஸை அரசியல் குருவாக கொண்டு போராட்டத்தில் ஈடுபடவும் தொடங்கினார். 1922ஆம் ஆண்டு வேல்ஸ் எனும் இளவரசரை இந்தியாவிற்கு அனுப்ப பிரிட்டன் அரசு தீர்மானித்தது. அதனை எதிர்த்து கொல்கத்தா தொண்டர் படையின் தலைவராக பொறுப்பேற்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் நேதாஜி. இதனால் காங்கிரஸ் தொண்டர்களையும் இவரையும் சேர்த்து ஆங்கிலேய அரசு கைது செய்தது. ஒரு சில காரணங்களால் நேதாஜிக்கும் காந்திஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பிறகு இந்திய விடுதலைக்காக ஆதரவு தேடி ஐரோப்பாவிற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜி அவர்கள், நான் தீவிரவாதிதான், எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை என்பதுதான் எனது கொள்கை என முழங்கினார். நேதாஜி அவர்கள் தலைவரானதும் ரவீந்திரநாத் தாகூர் அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதோடு மட்டுமல்லாமல் நேதாஜி என்பதற்கு மரியாதைக்குரிய தலைவர் என்பது பொருள் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார். 1939ஆம் ஆண்டு 2வது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு நேதாஜி போட்டியிட்டார். போஸின் செல்வாக்கு உயர்ந்து வருவதை கண்ட காந்தி அவருக்கு எதிராக நேருவையும் ராஜேந்திர பிரசாத்தையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார். ஆனால் அவர்கள் போட்டியிட மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார். ஆனால் பட்டாபி சீதாராமையா தேர்தலில் தோற்றுவிடவே தனக்கு ஒரு பெரிய இழப்பு என்று கருதிய காந்தி உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். இதனால் நேதாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே தானாகவே வெளியேறினார். பிரித்தானிய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டத் தொடங்கினார் என கூறி 1940ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு நேதாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தது. 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த மும்முரமான காலகட்டம் அது. பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய அரசு எதிர்க்க இதுதான் சரியான தருணம் என கருதிய நேதாஜி அவர்கள் ஜனவரி 17, 1941ஆம் ஆண்டு மாறுவேடம் அணிந்து சிறையில் இருந்து தப்பினார். 1941ஆம் ஆண்டு சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கிய நேதாஜி அவர்கள் சுதந்திர இந்திய வானொலியை பெர்லினில் இருந்து தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தியும் உலகப்போர் பற்றியும் செய்திகளை இதில் ஒளிபரப்பினார். பிறகு ஜெர்மன் அயலுறவுத்துறை அமைச்சர் வான் ரிப்பன் டிராபின் உதவியுடன் சிங்கப்பூரில் ராஷ் பிகாரி போஸ்
தலைமையில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் கிடந்த இந்த தேசிய இராணுவத்திற்கு தீவிர பயிற்சி அளித்து அதனை தலைமையேற்றும் நடத்தினார். 1941ஆம் ஆண்டு சுதந்திர மையம் என்ற அமைப்பை தொடங்கிய நேதாஜி அவர்கள் சுதந்திர இந்திய வானொலியை பெர்லினில் இருந்து தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தியும் உலகப்போர் பற்றிய செய்திகளையும் இதில் ஒலிபரப்பினார். பிறகு ஜெர்மன் அயலுறவுத்துறை அமைச்சர் வான் ரிப்பன் டிராபின் உதவியுடன் சிங்கப்பூரில் ராஷ் பிகாரி போஸ் தலைமையில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் கிடந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தீவிர பயிற்சி அளித்து அதனை தலைமையேற்றும் நடத்தினார். 1943ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் அரசு தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர அரசின் பிரகடனத்தை வெளியிட்டார். பிறகு ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளின் ஆதரவுடன் பர்மாவில் இருந்தபடியே இந்திய தேசிய இராணுவ படையை கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்தார். பல காரணங்களால் இந்தியா தோல்வியை தழுவியது. இந்த தோல்வி தற்காலிகமான தோல்விதான். மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். இந்தியாவை நிரந்தரமாக அடிமை தளத்தில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் இல்லை. ஜெய்ஹிந்த் என்று உரையாற்றினார். அன்று அவர் குறிப்பிட்டபடியே சரியாக 2 ஆண்டுகளில், அதாவது ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றது. போஸ் மரணம் பற்றிய சர்ச்சைகள் இன்னும் இருந்த வண்ணம் இருக்கிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு நேதாஜி பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துவிட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலைய செய்தது. நேதாஜி இறந்துவிட்டார் என்பதை பலரும் நம்பவில்லை. இறுதி வரை அவருடைய மரணம் மர்மமாகவே புதைந்துவிட்டது. எனக்கு ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகிறேன் என்று கூறி இந்திய புரட்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாரத நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து இராணுவ ரீதியாக போராடிய ஈடிணையற்ற மாவீரன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மாபெரும் சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் அவர் முயற்சி சற்று பின்னடைவை சந்தித்தாலும் அவரது வீரம் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது. சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் இன்றளவும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார்.